Guys, I finally made it to Ella. டெஃபினட்டா இந்த ரூம் டூர் தான் த பெஸ்ட் ரூம் டூரா இருக்க போகுது. எல்லாருக்க வந்த உடனே ஷெல்ஃப் ரேக்ஸ், அப்புறமா அயன் பாக்ஸ், ஹேர் ட்ரையர், அதே மாதிரி டாய்லெட், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்னன்ட்டு. த மெயின் வியூ இஸ், ரொம்ப நேரமா இங்க க்ளோஸ் பண்ணிருக்கா, இது வியூ தான் வேற லெவல். இருங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு யாருக்கு தெரியும்? அவன் தான் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டுட்டானே. குட் மார்னிங் guys. ஐயோ, என்னோட அகாமடேஷன் புக்கிங் ஹிஸ்ட்ரியில நான் புக் பண்ணதுலேயே தி பெஸ்ட் புக்கிங் பிளேஸ் வந்து இதுதான். இட் வாஸ் ரெய்னிங் எஸ்டர்டே அண்ட் காலையில ஃபுல்லா மிஸ்ட் கவர் வந்து போயிட்டு 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 வருதா. வேற லெவல்ல இருக்கு இந்த வியூ. ஐயோ, இங்க பாருங்க guys. இதுல மட்டும் ட்ரெயின் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டாப் நாட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். Look at that. So guys, one last time இந்த பியூட்டிஃபுல் வியூக்கு பாய் சொல்லிட்டு, இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கா, டெஃபினெட்லி கம் ஹியர். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் எல்லாம் வரீங்க அப்படின்னா ஐ 200% ரெக்கமெண்ட் திஸ் பிளேஸ். இது வந்து பெய்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாது. அண்ட் மோரோவர் என் சேனலுமே ரொம்ப குட்டி சேனல்லாம், அதுக்குள்ளே வந்து ஸ்பான்சர்ஷிப்ஸ்லாம் யாரும் தரமாட்டாங்க. இதை நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக இன்சிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஐ ஆல்சோ வாண்டட் யூ கைஸ் டு என்ஜாய் த வைப் ஆஃப் திஸ் பிளேஸ் தட் ஐ என்ஜாய்ட். அதுதான் தட் வேற எந்த ஒரு ஹிடன் சீக்ரெட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஐ கேன் ஒன்லி ரெக்கமெண்ட், பட் யூ டிசைட் ஃபார் யுவர் செல்ஃப். லெட்ஸ் லீவ் நவ் கைஸ். நம்ம ஊர், ஐம் ஜஸ்ட் ரெக்கார்டிங் வீடியோ, யூ கோ, நோ ப்ராப்ளம். நம்ம ஊர் கூல் சுரேஷ் இருப்பாங்கல்ல, ஸோ அவரை மாதிரியே ஒருத்தர் வந்து இங்கே இருக்காரு, கேப் போட்டுக்கிட்டு. இருங்க, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. You want to say hi? Hi. பாக்க அப்படிதானே இருக்காரு. நக்கல்யா அவனுக்கு. எனக்கு என்னடா ஏதோ ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்கேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆமா, இதுதான் வந்து என்னோட நிலைமை. டுக்ல பொட்டி வந்து வைக்க பிளேஸ் இல்ல, ஸோ அதனால இப்படி நிக்க வச்சு பிடிச்சிட்டு இருக்கேன். ஸோ இவர் தான் நான் சொன்னது. Hi. And he has a really really nice accommodation. I will pin the place for you, and in case if you எல்லாம் வரீங்க அப்படின்னா நீங்க டெஃபினட்டா இந்த அகாமடேஷன் வரலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு. Okay, come in this time. Sorry? Come in this time. Yeah. Okay. See you. Thank you. Bye bye. இப்போ நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்னா 9 ஆர்க் பிரிட்ஜ். நம்ம ரூம்ல இருந்து பார்த்தோம்ல அந்த வியூ, ஸோ அந்த ப்ராப்பரா அந்த பிரிட்ஜ் கிட்டவே போக போறோம். இப்போ வந்து ட்ரெயின் வரப்போகுது 11:45க்கு. அதனால இப்போ நான் அவசரமா ஓடிக்கிட்டு இருக்கேன். நேராக போய் லெஃப்ட் எடுன்னு சொன்னார். இங்கே இருக்க ரூட்டு லெஃப்ட் எடுத்து அப்படியே திங்க் ஸ்ட்ரெயிட் போகணும்னு நினைக்கிறேன். ட்ரெயின் ட்ராக் மேலே நடந்து போயிட்டுருக்கேன். நான் ஒரு கார்னர் நடந்து வந்தேன்னா
ஒரு இவ்வளோ பெரிய லிசார்ட் ஒன்று பார்த்தேன். அதனால் சைடில் இருந்து ட்ராக்குக்கு ஸ்விட்ச் ஆகிட்டேன். நான் ட்ரெயின் ட்ராக்ல இந்த மாதிரி நடந்ததே இல்லை. ஜாலியாக இருக்குது. ஆனால் ட்ரெயின் வரல. சைலண்டாக இருக்கு. நம்ம 9 ஆர்ச் பிரிட்ஜ் கிட்ட வந்துட்டோம். செம்ம கூட்டமாக இருக்குது. இவங்கெல்லாம் காலையில் அந்த 8:20 8:30 ட்ரெயின் மிஸ் பண்ணவங்கன்னு நினைக்கிறேன். என் ரூம்லேருந்து அப்படி ஒரு வியூ கிடச்சதுனால நான் ட்ரெயினை மிஸ் பண்ணல. ஃபாஸ்ட்டாக வெளியில் ஓடி வந்துட்டேன் சவுண்ட் கேட்டோடனே. இப்போ நான் டெண்டர் கோகோனட் வாங்க போகிறேன். இங்கே வந்ததுலேருந்து நான் குடிக்கவே இல்லை. பின்னாடி ஒரு நாய் இருக்குல்ல, நான் ட்ரோனை பறக்க வச்சோன்னே அதான் ஃப்ரீக் அவுட் ஆயிடுச்சு ரொம்ப. அதை போய் கேட்ச் பண்ணாலும் ட்ரை பண்ணிச்சு. பின்னாடி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எனக்கும் பெட்ஸுக்கும் செட்டே ஆகாது. சூப்பராக இருக்கு. நைஸ் டேஸ்ட். இப்போ 9 ஆர்ச் பிரிட்ஜ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட் போய்கிட்டு இருக்கேன். ரூம்ல இருந்தே செம்மையா வியூ பார்த்ததுனால கீழே பக்கத்துல போய் பார்க்கறதுக்கு எனக்கு எதுவும் பெரிய வண்டர்ஃபுல்லா இருந்த மாதிரி இல்லை. மார்னிங் இருந்த மாதிரி ட்ரீமியா இல்லை. பிகாஸ் கிளவுட் கவர்லாம் சுத்தமா 0 ஆயிடுச்சு. நார்மல் ட்ராக் மேல ட்ரெயின் போற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அதை பார்க்க அவ்வளோ கூட்டம், இன்க்ளூடிங் மீ. ஸோ யா, லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்பாட். a little bit front. எவ்ரி ட்ரிப்போட த மோஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் பார்ட் எனக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சோவினியர் ஷாப்பிங். ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் இதுதான் இப்போ வாங்க போகிறோம். அண்ட் இந்த சைட் இருக்கிற ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் எல்லாமே வுட்டில் இருக்குது. அண்ட் இந்த சைடில் வந்து ஆக்சுவலாக நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஏதாச்சும் தூக்க முடியுதான்னு பார்ப்போம். தூக்க முடியுதா ஆஸ் இன் லைக் காசு கொடுத்து தான் வாங்குவேன். அதான் இங்கேருந்து ஏதாச்சும் வாங்க முடியுதான்னு பார்க்கலாம். ஆனால் ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது என்ன கிளாஸ் தெரியல, பட் இட்ஸ் ஆக்சுவலி லைக் நல்லா ஹெவியாகவே இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா இந்த எலிஃபெண்ட்டோட ட்ரங்க் இருக்குல்ல, ட்ரங்க் போட்டு கீழே 2 அதுக்கு எக்ஸாக்டாக நல்ல ப்ராப்பராக டெபிக் பண்ணி மேக் பண்ணியிருக்காங்க. மேக்னெட்ஸ் மட்டுமே 4 ரேக்ஸ் 4 சைட்ஸ் இருக்கு. இவ்வளோ இருந்தா எப்படி செலக்ட் பண்ணுறது? இது பார்க்க ஒரு மாதிரி மாஸ்க் மாதிரி இருக்கு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. இஸ் திஸ் ஃப்ரம் கேண்டி ஃபெஸ்டிவல்? Srilankan traditional mask. ஓகே, கொஞ்சம் விலை நிறையா தான் இருக்கு, பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சா, அதனால எதுவுமே வாங்கலைங்க. நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட் போகலாம். அண்ட் இட்ஸ் ஒன் மோர் ஆத்தென்டிக் ஸ்ரீலங்கன் மீல். ஸோ இந்த வாட்டி நான் என்ன ஆர்டர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து லஞ்ச் ஸ்டாப்புக்கு வந்துட்டேன். இது பேர் மட்டேயோ ஹட் அப்படி போட்டிருக்கு. ஆத்தென்டிக் ஸ்ரீலங்கன் கடை மாதிரி தான் இருக்குது பார்க்க. பிகாஸ் தே ஆல்சோ ஹேவ் சம் குக்கிங் கிளாஸஸ் எல்லாம். ஸோ கண்டிப்பாக டேஸ்ட் ஆத்தென்டிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் ஃபுட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அண்ட் நான் ஆர்டர் பண்ணிக்கிறது வந்து யூஸ்வல் என்னோட ஸ்ரீலங்கன் ரைஸ் வித் 4 வெஜிடபிள் கரீஸ். அந்த ரைஸ் கூட ஸ்டார்டராக நான் சமோசா ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த ஊர் சமோசா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு.
அண்ட் திஸ் பிளேஸ் இஸ் லைக் வெரி கியூட் அண்ட் கோசி, குட்டியா இருக்கு, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தா அப்படியே இதுதான் எல்லாவோட என்ட்ரி ஆர்ச். இதுல இருந்தா எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. தால், பொட்டேட்டோ கறி. This one? Banana flower. Banana flower. Yes. Okay, and this is carrot and this chicken. And this rice and papadam. Okay. Let's try. எப்படி எங்க ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. இதெல்லாம் ரெட் ரைஸா இருக்கு, எப்படி இருக்குன்னு தெரியல, பாப்போம். எல்லா கறியும் மிக்ஸ் ஆயிருக்கா, ஸோ எது எந்த டேஸ்ட்னே தெரியல. எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி நல்ல டேஸ்டா தான் இருக்குது. தேங்க்யூ. அண்ட் அது வந்து நான் ஆர்டர் பண்ண சமோசா. இது வந்து பனானா ஃப்ளவர் கறி, சூப்பரா இருக்கு. எதை சாப்பிட்டு முடிக்கிறனோ இல்லையோ, சிக்கனை காலி பண்ணுவேன்னா அதான் எக்ஸ்ட்ராவா காசு கொடுத்து வாங்கினது. ஆக்சுவலி இதுவும் காசு கொடுத்து போட்டு வாங்கினது தான். ஆளே இல்ல பெல்லு. செம்மையா இருக்கு சிக்கன் கறி. நம்ம ஊரு சாப்பாடு மாதிரி இல்ல, பட் டிஃபரெண்டா இருக்கு. இட்ஸ் ரியலி நைஸ். Okay? Yeah, all good, thank you. Thanks. So let's try இந்த ஊரோட சமோசா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்வீட்டா இருக்கு வெளியில. உள்ளார்க்க வந்து நம்ம ஊர் மாதிரி பொட்டேட்டோ ஃபில்லிங் இருக்கு. கோகோனட் ஆயில்ல ஃப்ரை பண்ணிருக்காங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு எனக்கு செம்மையா தூக்கம் வருது. சாப்பிட்டு முடிச்ச உடனே let's go to the next spot. next spot reach ஆகிட்டோம். சீட் பெல்ட் கழட்ட வரலையே. ஓகே, தேங்க்யூ. வந்தாச்சு. நான் இப்போ இறங்கி போய் காமிக்கிறேன் என்ன ஸ்பாட் அப்படி. இது வந்து இது ஆக்சுவலாக மிரிசாக்கு போகிற ரூட்லவே இருக்கு. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் செக் இட் அவுட். பார்க்க ரொம்ப ஜெய்ஜான்டிக்கா செம்மையா இருக்கு. மல்டிபிள் லேயர்ஸ்ல வருதா, செம சூப்பரா இருக்கு பார்க்க. இப்போ நம்ம பரிஸ்டால வந்து ஒரு ஸ்டாப் போட்டு, குட்டி ஸ்டாப் போட்டு ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு அப்புறமா போறோம். So beautiful. Can I take a picture too? Yeah, sure. Thank you. We want to put that picture into our video. Okay, yeah, sure. ஐயோ, இதெல்லாம் நான் வந்து நடக்கணும் நடக்கவே இல்லை. என்னென்ன சொல்றான் பாருங்க. எல்லால இருந்து கிளம்பி we are going to the other part of Sri Lanka, which is the coastal area. இப்படி ரூம்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனா மீதி ஸ்டேஸ் புக் பண்ண மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஓகேவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அங்க போய் பார்க்கலாம். Best singer and photographer. Yes. So beautiful. So excited. Me? Yeah. Thank you. வெக்கமா வருது. ஃபைனலி நம்ம மிரிசால வந்து ரூம் வந்து செக்இன் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ரொம்ப பெருசா வாவ் அப்படிலாம் கிடையாது. அது என்ன ரூம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இதுதான் என்னோட மொத்த ரூமே. ஏர்கான் இருக்குது, பெட் இருக்குது, அண்ட் இந்த நார்மல் இந்த ஏரியா லைக் ஒரு டேபிள் சேர் ப்ளஸ் ஒரு டாய்லெட் இருக்குது. இன்னும் இருக்கு டாய்லெட் அண்ட் ஷவர் ஏரியா.
ஓகே ஃபைன். ஸோ இதுதான் வந்து டாய்லெட் ஏரியா. இந்த கதவு எதுக்கு திறந்து வச்சிருக்காங்கன்னு தெரியல, உள்ள இருக்க பூச்சி வர்றது. அவ்வளோதான். I'll see you guys in my next vlog. Okay, bye.